ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, தி நெக்லஸ் அப்படிங்கிற ஒரு சம்மரி தான் பார்க்க போகிறோம். வாங்க சம்மரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு உமன் இருக்காங்க இந்த ஸ்டோரியில். அவங்க பேர் மேத்திட் லயோசல் அப்படிங்கிறவங்க. பார்க்க அழகாகவும் இருப்பாங்க. ஸோ இன்னும் சொல்லப்போனால் அவங்க ட்ரீம் என்னென்னா, பணக்காரனான பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு ட்ரீம். இன்னொன்று நிறையாவே பேராசை அவங்களுக்கு உண்டு, ரிச்சாக வாழணும் அப்படிங்கிற விஷயந்தான். ஸோ ஆனால் அவங்க எதுக்காக இப்படி ஆசைப்பட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப புவராக தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. நம்ம யாரையாவது கல்யாணம் பண்ணால் அவங்க பெரிய பணக்காரனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அம்மாவால் எதுவுமே ஹெல்ப் பண்ண முடியல உங்களுக்கு அந்தளவுக்கு. ஸோ ஃபைனலாக மாப்பிள்ளை பார்க்குறாங்க அந்த பொண்ணுக்கு. மாப்பிள்ளை பார்க்கும்போது யாருன்னு பார்த்தா ஒரு கிளர்க்காக வேலை பார்க்குற ஒரு பையனை தான். அந்த கிளர்க்கு தான் கடைசியில் இந்த லேடியான நம்ம ஹீரோயினான இந்த லேடி மேத்திட் லயோசல் அப்படிங்கிறவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்க அந்த ஹஸ்பண்ட் பேர் பார்த்திங்கன்னா லயோசல். ஸோ அதுலேருந்து தான் இந்த மேத்திட் லயோசல் அப்படின்னு உங்களுக்கு பேர் வருது மேரேஜ் பண்ணதுனால. ஸோ இந்த உமனும் அவங்களோட ஹஸ்பண்டும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் கிளர்க்காக இருக்கனால கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லாவே இவங்க தான் இந்த கதையோட முக்கியமான ஒரு ஹீரோயின் சொல்லலாம். ஸோ மேத்திட் அப்படிங்கிற லேடியும் இந்த கிளர்க்கான லயோசல், இவங்க 2 பேரும் தான் ஹீரோயின் சொல்லலாம் இந்த ஸ்டோரிக்கு. ஸோ இவங்க 2 பேரும் நல்லா ரன் பண்ணிட்டுருக்காங்க லைஃபு. கொஞ்ச நாள் போகும்போது பார்த்திங்கன்னா லைஃப் நல்லா தான் அழகாக போயிட்டுருது. மிடில் கிளாஸ் ஃபேமிலியாச்சா, கிளர்க்காச்சா, கொஞ்சம் இருந்தாலும் பட்டும் போடாமல் அழகாக போயிட்டுருக்கு லைஃபு. கொஞ்சம் துன்பம் இருந்தாலும் சரி, கொஞ்சம் ஹாப்பி இருக்குது அவங்களுக்குள்ள. ஸோ அந்த மாதிரி அழகாக போயிட்டுருக்கும்போது திடீர்னு இவங்களோட வீட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இன்விடேஷன், பார்ட்டிக்கு இன்விடேஷன் வருது. ஒரு கார்டு வருது. அந்த கார்டை ஒய்ஃப் வாங்கி பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, சந்தோஷம் தானே பண்ணுவோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே சேடாக மாறுறாங்க. ஏன் சேடாக ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போட்டுக்கிறதுக்கு சரியாக அந்த பார்ட்டிக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லை, ஒரு போட்டு போகிறதுக்கு நல்லா வியரிங் பண்ணுற ஜுவல்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு. ஸோ ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் லயோசல் அவர் வராரு வீட்டுக்கு. ஏம்மா நீ இம்மா சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பார்ட்டிக்கு இது மாதிரி ஒரு டான்ஸ் பார்ட்டி, அந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, நம்ம போகணும். ஆனால் என்கிட்ட போட்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு கூட இல்லை அப்படின்றாங்க. உடனே ஹஸ்பண்டான லயோசல் என்ன பண்ணுறாருனா, அதிகமாக கவலைப்படுற, நான் கன்று வாங்கணும்னு சேவ் பண்ணேன் கொஞ்சம் காசு, அந்த காசை நீ கொஞ்சம் என்ன பண்ணு, போய் நல்ல ட்ரெஸ் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ அந்த காசை எடுத்து நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறாங்க போயிட்டு. ஆனால் இன்னொரு கவலை என்னென்னா, ஜுவல்ஸ் எடுக்க முடியல அவங்களால. அவன் சேர்த்து வச்ச காசு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ட்ரெஸ் எடுக்கிறது மட்டும்தான். ஸோ அந்த நல்லா பளிச்சுன்னு அட்ராக்டிவான ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆனால் ஜுவல்ஸ் வாங்குறதுக்கு, நெக்லஸ் வாங்குறதுக்கு, ஒரு ஜுவல்ஸ் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்னா, ஜுவல்ஸ் வாங்குறதுக்கு காசு இல்லை. ஸோ அதுக்காக ரொம்ப மன வருத்தப்படுறாங்க. அந்த நேரத்தில் தான் ஹஸ்பண்டான லயோசல் என்ன பண்ணுறாரு, ஒரு ஐடியா கொடுக்குறாரு தன்னுடைய ஒய்ஃபான மேத்திலுக்கு. என்ன ஐடியானா, நான் ஒன்று சொல்கிறேன், நீ கேட்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மேத்தில் கேட்குறாங்க ஹஸ்பண்ட்கிட்ட. ஒன்றும் இல்லை, நீ போய் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட உன் நிலைமையெல்லாம் எடுத்து சொல்லு, உன்னோட ஸ்டேட் ஆஃப் சுச்சுவேஷன் அவங்க புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணுது, மேத்தில் போய் தன்னுடைய ஃப்ரெண்டான ஃபாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களோட பேர், நீங்கள் படிச்சுக்கோங்க கொஞ்சம். அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க, இது மாதிரி என் நிலமை இருக்குது, எனக்கு கொஞ்சம் உங்களோட ஜுவல்ஸை கொஞ்சம் கடன் தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னோடனே அவங்களோட கஷ்ட சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க, போய் கப்போர்டை ஓப்பன் பண்ணுறாங்க. இதோ பாரு, இதில் நிறைய ஜுவல்ஸ் இருக்குது, உனக்கு எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்க அப்படின்னு சொல்லி ஷோ ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம மேத்தில் லயோசல் இருக்காங்களே, பேராசை கொண்டவங்க, எங்கே போனாலும் நம்ம தான் பெருசாக தெரியணும், நாட்டில் இந்த உலகத்தையே நம்ம தான் பெரிய ஆளாக காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. ஸோ சில குடும்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா பெருமை அடிச்சுக்கிறது தான் நினைப்பாங்க. பெருமை அடிச்சுக்கணும், ப்ரைடை காட்டணும் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதே போல் தான் இந்த உமனும் ஒரு பார்ட்டிக்கு போகணுன்னா நம்ம பெருமையாக எல்லோரும் நம்மளை தான் பார்க்கணும், நம்ம அவங்களோட பிக்கராக தெரியணும், பிக்கர் தென் அதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சம் பீப்புள்ஸ் ஆர் ஹேட் தாட், ஓகேங்களா, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மேத்தடில் போய் எனக்கு இந்த ஒரு பார்க்குறாங்க, அந்த கப்போர்டை ஃபுல்லாக பார்க்குறாங்க, தரோர் கப்போர்டை பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒரு டைமண்ட் நெக்லஸ் ஒன்று இருக்குது, நல்லா பார்க்குறதுக்கு ஷைனாக ப்ரைட்டாக, ஜஸ்ட்டு இட் மேக்ஸ் ஷைன். அதை பார்த்தோன்னே இது எனக்கு பிடிச்சி, ஐ வெரி மச் லைக் திஸ், ஐ வாண்டிங் திஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நெக்லஸை வாங்குறாங்க. ஓ ஷியோர் யூ கேன் டேக் இட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்களும் ஒத்துக்கிறாங்க, ஃப்ரெண்டும் ஒத்துக்கிறாங்க. ஸோ இவ எடுத்துகிட்டு வந்துடுறா, யார், மேத்தில் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா பார்ட்டிக்கு போகிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பார்ட்டிக்கு போய் ஜாலியாக அங்கே டான்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு, ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக ஜாலியாக டான்ஸ்லாம் ஜாலியாக இருந்திருக்காங்க பார்ட்டியில் ஆக்சுவலாக.
ஸோ பார்ட்டி முடிஞ்சு என்ன பண்ணுறாங்க, சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு டூரிங் த மிட் நைட் டைம், ஓகேங்களா, ஒரு ராத்திரி நேரத்தில். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு வண்டிக்காக காருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. எந்த காரும் இல்லை. சரி சரி போகலாம், கமான் லெட்ஸ் கோ டூ ஃபார் ஷார்ட் வாக் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. நடந்து போனோடனே ஒரு கேப் இருக்குது, அந்த கேபை புக் பண்ணி 2 பேரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபில் ஏறிடுறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு லயோசலும் மேத்தில் லயோசலும் 2 பேரும் அந்த கேபில் ஏறி கிளம்பி போகிறாங்க. காரில் ஏறி போகும்போது வீடு வந்துருச்சு. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் வீடு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஆஸ் சூன் அஸ் தே ரீச் த ஹவுஸ், தே ஜஸ்ட் என்ன சொல்லலாம், அலைட்டட் ஃப்ரம் த கேப். ஓகே, அந்த கேப்லேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கீழே இறங்கி வராங்க. வரும்போது தான் போத் ஃபைண்ட் தேர் நெக்லஸஸ் மிஸ்பிளேசஸ் சம்வேர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எங்கேயோ தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்த ரியலைஸ் பண்ணுறாங்க. யாருன்னா இந்த போத் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா என்ன ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா, வாட் தே வேர் ரியலைஸ் ஆக்சுவலி அவர் நெக்லஸ் இஸ் மிஸ்ஸிங் சம்வேர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரியலைஸ் பண்ணுறாங்க. நெக்லஸ் காணும் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறாங்க. உடனே ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறான், லயோசல் நீ வீட்டில் இரு, நான் போய் எங்கெங்கேருந்து வந்தோமோ நான் ட்ரேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷனு, அப்புறமேட்டு கேப் புக் பண்ண இடம், அப்புறம் போன இடம், அந்த இடம் எல்லாத்தையும் போய் ஒரு கட்டத்தில் போயிட்டு பார்த்திங்கன்னா அடுத்த ஃபைனல் பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டான். இன்னும் என்ன பண்ணுறான்னா ஒரு பேப்பரில் போய் விளம்பரமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். யாராவது கண்டுபிடிச்சி தந்தீங்கன்னா அந்த நெக்லஸை நான் உங்களுக்கு தக்க சன்மானம் தரோம் அப்படி சொல்லிட்டு லயோசல் நிறைய பேப்பரில் விளம்பரமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ என்னடா பண்ணுறது, பெரிய பிரச்சனையாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலைல விடிஞ்சால் நம்ம யார்கிட்ட நகை வாங்கணுமோ அவங்கள்ட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், 2 பேருமே ரொம்ப கவலையில் இருக்காங்க. அப்போ தான் ஹஸ்பண்டான லயோசலுக்கு ஒரு ஐடியா வருது. இது மாதிரி என்ன சொல்லு, உன் ஃப்ரெண்டுகிட்ட போயிட்டு, நீ வாங்கினல உன் ஃப்ரெண்டு அவர்கிட்ட போய் சொல்லு, கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு நெக்லஸ்ஸு, அதை நான் ரிப்பேர் பண்ணி தரேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணு, கொஞ்ச நாள் நம்ம காலத்தை கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் தன்னோட ஒய்ஃப்கிட்ட போய் ஒரு ஃபேக்காக ஒரு ஐடியாவை க்ரியேட் பண்ணி சொல்கிறான். உன் ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்லு, டேமேஜ் ஆகிருக்கு, நீ கொடுத்த நெக்லஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு, அந்த டேமேஜை நான் வந்து ரிப்பேர் பண்ணி தரேன், என்ன பண்ணுறேன், மேக் இட் ரைட், நான் என்ன பண்ணேன், டேமேஜை ரிப்பேர் பண்ணி தரேன், கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்லுமா அப்படின்றான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவளும் போய் அந்த மேத்தில் ஒய்ஃபான அந்த மேத்திலும் போய் அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்கிறா, இது மாதிரி நான் தந்துடுறேன் அப்படின்னு. சரி ஓகேப்பா பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கடன் மேலே கடன் வாங்குறான். யாருன்னா நம்ம லயோசல், ஹஸ்பண்டான லயோசல் நிறைய கடன்லாம் வாங்குறான், 2 வேலை செய்கிறான், நிறைய வேலை செய்கிறான். எதுக்காகனா வேறு ஒரு நெக்லஸை வாங்குறதுக்கு. அந்த நெக்லஸை வாங்கி இதோட விலை வேறு ஒரு கடையில் போய் ஒரு நெக்லஸை வாங்கி எப்படியோ கொடுத்துட்றாங்க. நல்லா கொடுத்தோன்னே என்ன, அதாவது பார்த்திங்கன்னா இந்த கொஞ்ச நாள் பொறுத்துருங்கம்மா அப்படி சொல்லிட்டு வேறு ஒரு நெக்லஸை விலை உயர்ந்த நெக்லஸாக வாங்கி அந்த கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அதாவது இதுதான் கான்செப்ட்டு. நெக்லஸை தொலைச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, வேறு ஒரு நெக்லஸை வாங்கி கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அந்த நெக்லஸுக்காக பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக வாங்கின நெக்லஸ் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்தது, ஹையஸ்ட் ப்ரைஸான நெக்லஸாக வாங்கி கொடுத்துறாங்க. அதுக்காக இந்த 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. 2 வேலை அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, 2 வேலை செய்கிறாரு, அங்கேயும் ஓடி உழைச்சிருக்காரு. ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. சீக்கிரமாகவே பார்க்கும்போது சாப்பாடெல்லாம் குறைச்சிட்டாங்க, அப்பார்ட்மெண்ட்லேருந்து குடிசைக்கு வந்துட்டாங்க. இது மாதிரி ஃபேமிலி கண்டிஷனே ரொம்ப லோவாகிடுச்சு. முன்னாடி நல்லா இருந்தாங்க, வேறு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்தோன்னே என்னாச்சுன்னா இவங்க இன்னமும் புவர் ஆகிட்டாங்க, காஸ்ட்லியாக வாங்கி கொடுத்தோன்னே. அதனால பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போகுது இவங்க லைஃபு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போகுது. கஷ்டமாக போனோன்னே என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் இந்த ஃப்ரெண்டு இருக்காங்கள்ல, நெக்லஸ் கடன் வாங்கினாங்கள்ல, ஒய்ஃப் மேத்தில் லயோசல் கடன் வாங்கினாங்கள்ல, அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணுறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோயினான மேத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃப்ரெண்டான தன்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன் நெக்லஸ் தொலைச்சிட்டேன் நான் ஒரு அப்போ வந்து உன் நெக்லஸை தொலைச்சிட்டேன், அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன், வேறு ஒரு நெக்லஸ் விலை உயர்ந்த நெக்லஸ் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டுருக்காங்க. உடனே சொல்கிறாங்க, ஐயோ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு. ஏன் இது மாதிரி பண்ண, நான் வச்சிருந்த நெக்லஸோட ஒர்த்து 500 ரூபா கூட தாண்டாது, நீ ஏன் இந்த மாதிரி விலை உயர்ந்த நெக்லஸ் வாங்கின, ஸோ அதனால தான் நீ இப்படி வயசான தோற்றத்தில் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்ன காரணம்னா 2 பேரும் ஃப்ரெண்டும் 2 லேடியும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஃப்ரெண்டு மீட் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் பார்க்கும்போது ரொம்ப தின்னாக ரொம்ப மோசமாக வயசான தோற்றத்தில் இருக்காங்க. ஏன்னா இப்போ அந்த கடன் அடைக்கிறது, புது நெக்லஸ் வாங்கி கொடுத்த கடன் அடைக்கிறதுக்கே உங்கள் உடம்பெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சரியாக சாப்பிட்றதில்ல, 2 வேலை செய்கிறது, அங்கே போகிறது இங்கே போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் செஞ்சிட்ருக்காங்க. அதனாட்டி பார்க்குறது ஈஸியாக எப்படி இருக்காங்கன்னா ஒரு ஒல்லியாக போய் வயசான தோற்றம் சீக்கிரம் தெரிய ஆரம்பிச்சான் நம்ம ஹீரோயினுக்கு. அதனாட்டி அந்த ஃப்ரெண்டு கேட்குறேன், ஏன் இப்படி வயசான மாதிரி ஆகிட்டேன், நல்லா தானே இருந்து அப்படின்னு கேட்கும் போது தான் சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி உன்னோட நெக்லஸ் வாங்கிட்டு போனேன், அந்த நெக்லஸ் தொலைஞ்சு போச்சு,
தொலைஞ்சதுனால பார்த்தீங்கன்னா அதுக்காக நான் விலை உயர்ந்த நெக்லஸாக நான் வாங்க வேண்டியது இருக்குது. அந்த நெக்லஸ்க்கு நான் கடன் அடைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனாட்டி என் தோற்றம் இப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே, நான் வச்சிருந்த நெக்லஸ் ஆக்சுவலி என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே. நான் வச்சிருந்த நெக்லஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரூ. 500 தாண்டாது. சும்மா ஃபேக்கான நெக்லஸ் தான். நீ ஏன் அவசரப்பட்ட அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ பேராசை பெரு நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதையை சொல்கிறாங்க போல். ஸோ நெக்லஸ் சம்மரி இதுதான் கன்க்ளூஷன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.